வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ரெண்டாம் யாமம் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட இப்போ யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. ஸ்வஸ்திகா தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு போலி நம்பூதிரிய எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு நம்பூதிரியை காட்டுறாங்க. அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அதுல குழந்தைனால இவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல 2வது குழந்தைனால ஏகப்பட்ட லாசஸும் அண்ட் இவருக்கு அழிவும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதனால அந்த 2வது பிறந்த குழந்தைய கொலை பண்ண சொல்லி மருத்துவச்சிக்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த 2 குழந்தையில எந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்துச்சுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால அந்த 2 குழந்தைகளும் ஒரே வீட்டுல வளருது. ஒரு கட்டத்துல அதுல யாதவ் அப்படின்ற அந்த பையன் மட்டும் தானே இந்த குறி சொல்றது, அது மட்டும் இல்லாம தான் அப்பா பண்ணிட்டு இருந்த வேலைகளை தானே பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இவன் தான் தனக்கு புகழ் சேர்க்க போற குழந்தையா இருப்பான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் ஸ்பெஷல் கேர் எடுத்து வளர்க்குறாரு. அண்ட் உன்னின்னு சொல்லப்படுற இன்னொரு பையனை கண்டுக்காமே விட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஸ்வஸ்திகா அந்த ஊருக்கு எதுக்காக வராங்க, அவங்க அந்த யாதவ் கிட்ட என்ன விஷயத்த பாக்குறாங்க, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா பக்திங்கிற பேர்ல தன்னோட ஃபாலோவர்ஸ், அதுவும் குறிப்பா பெண்களை ஏமாத்தக்கூடிய ஏகப்பட்ட போலி சாமியார்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த மாதிரியான ஒரு போலி நம்பூதிரியை மையமா வச்சு இந்த கதையை ஃபார்ம் பண்ணதுக்கு கண்டிப்பா பாராட்டுக்கள். அதுலயும் டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கு என்ன ஆகுது அண்ட் ஸ்வஸ்திகா என்ன மாதிரியான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அந்த 2 குழந்தைங்க பிறக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த இனிஷியல் செட்டப்பையும் ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்றது இருக்குல்ல, அதாவது ஸ்வஸ்திகாவோட ஸ்டோரியா இருக்கட்டும், உன்னியோட கதையா இருக்கட்டும், இவங்களோட லவ்வா இருக்கட்டும், இது மாதிரி எந்த விஷயங்களுமே ப்ராப்பரா கன்வே பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆர்டினரியா போச்சு கதை அண்ட் ரொம்ப போரிங்கான ஒரு ஃபீல் அப்படின்றதும் நடுவில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் பெட்டரா இருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபீட்பேக் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான 2 அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.